வணக்கம் மேம். அல்சர் வந்ததுக்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன மேம்? இப்ப வயித்துல அல்சர் தான் வந்துச்சு. நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிவியரா போகும். இது வந்து அக்யூட்ன்னு சொல்லுவாங்க. அக்யூட்னா என்னன்னா, ஒரு 15 நாள் தான் இருக்கு. இல்ல 1 மாசம் தான் இருக்குன்னா அக்யூட். ஒரு 3 மாசத்துக்கு எனக்கு இந்த பிரச்சனை தினமும் இருக்குது. 3 மாசத்துக்கு மேலயும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அத கிரானிக் ரொம்ப நாள், நீண்ட நாள் அப்படின்னு சொல்றது. ஓகே. எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சிம்ப்டம் என்னவா இருக்கும்னா, எனக்கு சுத்தமா பசியே இல்ல அப்படின்னு இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் சிம்ப்டம். அடுத்து நான் எப்பவுமே ஒரு 5 இட்லி, 6 இட்லி சாப்பிடுவேன். ஆனா இன்னைக்கு 2 சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. போதுன்ற அந்த மனப்பக்குவம் வந்துரும். போதும் எனக்கு இதுக்கு மேல முடியாது. என்னால சாப்பிட முடியாது. போதும். பெட்னா அது ஈஸியா கொமட்டும். சாப்பாடோட வாசனை வரும்போது, சமைச்சிட்டு இருக்க அந்த ஸ்மெல் வரும்போது, இல்ல அ ரொம்ப அதிகமான நான்வெஜ்ஜோ எசன்ஸ் போட்ட விஷயங்கள் எடுத்துக்கும்போது ஈஸியா கொமட்டல் வருது. அடுத்து வாமிட்டே வந்துருது. அந்த வாமிட்ல ஒண்ணுல நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வரும். இல்லன்னா நான் சொன்ன அந்த உமிழ்நீர் வந்து ஒண்ணுல கிரீன் கலர்ல இல்ல ஒரு எல்லோயிஷ் கலர்ல வரும். ரைட். அடுத்து இது ரொம்ப நாள் இருக்கு. ஒரு 3 மந்த்ஸ் மேல இருக்கு அப்படிங்கும்போது நம்மளுடைய வயிறு பகுதி புண்ணாயிடுச்சு. புண்ணாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்து ப்ளீடிங் வரும். ஸோ ரத்தம் கசிய ஆரம்பிக்கும். அப்போ வாமிட்ல ரத்தம் வருது. அடுத்து இந்த ரத்தம் வந்து அப்படியே பெருகுடலுக்கு போகுது. அப்போ மோஷன்ல இந்த ரத்தம் கலந்து வரும்போது மோஷன் வந்து சில சமயம் கருப்பு கலர்ல இல்ல கலர் மாதிரி ரொம்ப டார்க் கலர்ஸ்ல போயிட்டு இருக்கோம். இதுதான். அடுத்து முக்கியமா நெஞ்சு எரிச்சல். இதுதான் நான் சொன்னேன். நம்ம ஈஸியா இந்த ஹார்ட் கம்ப்ளைண்டோட எனக்கு ஹார்ட் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நினைச்சு அத பத்தி யோசிக்கணும். பட் சிம்பிளா கேஸ்ட்ரிக் பத்தி யோசிக்கிறத விட்டுருவோம். அடுத்து நம்ம சாப்பிட்டது ஜீரணம் ஆகாம இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ரெசிபியல் ஆசிட் டெஸ்ட் ரொம்ப அதிகமா போகும். இல்லைன்னா அது புண்ணாக ஆரம்பிச்சிடும். அப்போ வயிறு செய்யக்கூடிய வேலை தடப்படும். ஸோ அதோட பிசியாலஜி தடப்படுது. ஸோ இதுதான் ரொம்ப காமனான அல்சருடைய சிம்டம். இந்த மாதிரியான இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை மருத்துவ ஆலோசனைகளை தெரிஞ்சுக்க கேட்டு தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.